அபிரகாம் வணக்கம். அமைச்சர் பொன்முடியினுடைய சர்ச்சை பேச்சு, அதைத் தொடர்ந்து கட்சி ரீதியாக அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என பரபரப்பாக சென்று கொண்ட நிலையில் திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வருத்தம் தெரிவித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் குறித்து தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிப்பதாக அந்த விளக்கத்தில், அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவருடைய பேச்சு என்பது சர்ச்சையாக மாறி இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் அது தொடர்பாக அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அதாவது அந்த வருத்தத்தில் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய விடயம் என்னவென்றால், இயற்கையிலேயே உடல் குறைபாடோடு பிறந்தவர்கள், அந்த அடிப்படையில் அவர்களை புண்படுத்தக்கூடாது, அவர்கள் வார்த்தைகளால் புண்படுத்தக்கூடாது என்ற வகையில் அனைவருக்குமான பெயர் கொண்டு அழைக்க வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என பெயர் வைத்து, அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைவருமே மாற்றுத்திறனாளிகள் என பெயர் கொண்டுதான் அழைத்து வருகின்றோம் என்றும், ஆனால் திடீரென்று தான் பேசும்போது ஒரு பேச்சு வழக்கில் அந்த பழைய பெயரை தான் குறிப்பிட்டிருந்தேன் என்றும், அதனால் அதற்கு நான் மிகவும் வருத்தம் தெரிவிக்கின்றேன் என்று அந்த விளக்கத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது கலைஞரால் வளர்க்கப்பட்ட தானே இவ்வாறு பேசியது என்பது மிகவும் வருத்தம் அளிப்பதாக கூட துரைமுருகன் தெரிவித்திருக்கின்றார். இனி இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாது என்றும் உறுதியாக தான் தெரிவிப்பதாக துரைமுருகன் அந்த வருத்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சொல், அதாவது தான் பயன்படுத்திய சொல் என்பது மாற்றுத்திறனாளிகளை எந்த அளவுக்கு புண்படுத்தியிருக்கும் என்பதை எண்ணும் போது மனம் வருந்துகிறது என்றும், அதே போன்று அவ்வாறு தாம் பேசும்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அதை தான் பேசியதை எண்ணி வருத்தம் அடைந்திருப்பார் என்றும், அதனால் அவரிடமும் தான் இது தொடர்பாக மிகவும் வருத்தம் தெரிவித்தேன் என்றும் துரைமுருகன் அந்த வருத்தத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இனி இதுபோன்று எப்போதும் நிகழாது என்றும் அவர் அந்த வருத்தம் தெரிவித்து வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் அதற்கு அவருடைய பேச்சை கண்டித்து சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினார்கள். துரைமுருகன் தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும், அதை திரும்ப பெற வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்து அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் தன்னுடைய அந்த வருத்தத்தில் இது போன்ற விடயங்களை குறிப்பிட்டு, இனி இது போன்று நிகழாது, தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிப்பதாக அந்த வருத்தம் தெரிவித்து வெளியிட்ட அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் காலை முதலே திமுகவை பொறுத்தவரையில் மூத்த அமைச்சராக கூடிய பொன்முடி அவர் வனத்துறை அமைச்சராக இருக்கின்றார். அவருடைய சர்ச்சை பேச்சை அடுத்து அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்சி பொறுப்பு, அதாவது துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. அது மேலும் அமைச்சர் பதவியிலிருந்தும் அவர் நீக்கப்படுகிறாரா என்ற செய்திகள் எல்லாம் உலா வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. எனவே அவருடைய கட்சியின் பதவி பறிப்பு தொடர்பாக பொதுவாக திமுகவின் கட்சியின் மாற்றம், பொறுப்புகள் மாற்றம், அதாவது திமுகவில் பொறுப்புகள் மாற்றம், அதே போன்று ஏதேனும் கூடுதல் பொறுப்புகளை சேர்ப்பது, பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட அறிவிப்புகள் எல்லாம் பொதுச் செயலாளருடைய கையெழுத்திட்டு அவர் மூலமாக அது வெளியாகும். ஆனால் பொன்முடியினுடைய கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டது என்பது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே, திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து இதற்கு அவர் துரைமுருகனுடைய பேச்சு என்பது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பேசியது. அதைத் தொடர்ந்து தற்போது பொன்முடியினுடைய அந்த பொறுப்பு பறிப்பு நடைபெற்ற நிகழ்வை அடுத்து துரைமுருகன் இந்த வருத்தம் தெரிவித்திருப்பது என்பதுதான் தற்போது பேச்சு பொருளாக மீண்டும் மாறியிருக்கிறது. என்றால் தொடர்பாக ஏற்கனவே அவர் சில நாட்களுக்கு முன்பாக பேசியதை தற்போது பொன்முடியினுடைய பொறுப்பு பறிக்கப்பட்டதை அடுத்து துரைமுருகன் விளக்கம் அளித்திருக்கிறார் என்பதுதான் தற்போது மீண்டும் இது பரபரப்பை கூட்டியிருக்கிறது, பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. ஆபரகாம்.